Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1179 180 தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன வீடியோட கடைசில நம்ம லூஃபி ஈமுசாமா அடிச்சு பதறோட லோக்கி குன்கோ அண்ட் ஈமுசாமா ரெண்டு பேத்தையுமே அவனோட ராக்னியை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருப்பான். இப்படி லோக்கி என்னதான் இவங்க ரெண்டு பேத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஈமுசாமா அலைக்கா அந்த இடத்துல தப்பிச்சு மெரிசுவாக்கு வந்து கோரசஸ் கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈமுசாமா சொல்றதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அமைக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கவுண்ட் பஸ் லைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லைட்டை தட்டி விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போற மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சார் ரைட் கைஸ், வளவள குளக்குளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மெரிசோல இருக்கக்கூடிய நம்ம ஈமுசாமா தான் காட்டுறாங்க. ஈமுசாமா எல்டர்ஸ் கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிருப்பான் இல்லையா? அதை கேட்ட எல்டர்ஸ் ஈமுசாமா கிட்ட, ஈமுசாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அந்த எல்பஃப்க்கு போக போறீங்க, ப்ளீஸ் அந்த மாதிரியான லோவர் வேர்ல்டுக்குலாம் நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி எல்டர்ஸ் ஈமுசாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஃபிகர் லேண்டு சும்மா என்ன தேய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காதீங்கடா, இந்த ஹோலி லேண்ட் இன்னும் இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு சேஃபா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஷாம்ராக் திரும்ப வந்தனால இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் அமைதியா இருக்கு. பட் லோவர் வேர்ல்ட்ல இருக்கவங்க நம்மள பட்டினி போட்டு சாகடிக்கணும்ன்ற பிளான் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. டிக்னிட்டியும் பவரையும் வச்சு நம்ம வயித்தை ஃபில் பண்ண முடியாது. நம்மளால மட்டுமே தனியா அந்த எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி தான். அந்த மிலிட்டரியை யூஸ் பண்ணி மிச்சம் இருக்க மொத்த அண்டர்வெல்லையும் நம்மளோட கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபிகர்லன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நேர் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த கால் அட்டன் பண்ணா அந்த கால்ல நம்ம வேகபங்க் கூட ஒன் ஆஃப் தி சேட்டலைட்டான யோர்க்கு, டே டார்லிங் எங்கடா என்னோட சாப்பாடு, ஒரு செலஸ்டியல் டிராகனை இப்படியாடா பட்டி போடுவீங்க அப்படின்ற மாதிரி யோர்க்கு கார்லிங் கிட்ட கதறா. அப்ப இதை கேட்ட கார்லிங் யோர்க்கு கிட்ட, இந்த பாரு யோர்க், நான் உன்ட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி வார்ன் பண்ணிட்டேன். ஹோலி லேண்ட்ல ஃபுட் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் இந்த பிரச்சனையை சீக்கிரமா தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு மதர் ஃப்ளேம் தேவைப்படுது. சோ நீ செலஸ்டியல் டிராகன் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்னா சீக்கிரமா எங்களுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபிகர்லேண்ட் யோர்க் கிட்ட சொல்ல, அதை கேட்ட யோர்க்கு, டேய் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நம்ம போட்ட டீல் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம யோர்க்கு கதர்னு கதறா. பட் நம்ம ஃபிகர்லேண்ட் யோர்க் கிட்ட, இங்க பாரு யோர்க்கு, இந்த எல்லா சம்பவத்துக்கு காரணம் உன்னோட ஒரிஜினல் ஃபார்மான வேகபங்க் எங்களை எதிர்த்ததுனால தான். சோ உன்னோட ஒரிஜினல் ஃபார்ம் பண்ண தப்புக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிகர்லேண்ட் யோர்க் கிட்ட சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு எல்டர்ஸ் கிட்ட, என்ன கருமம் தெரியல, நமக்கு ஒரே அடிமல் அடியா விழுந்துகிட்டு இருக்கு அண்ட் இது எல்லாமே அந்த நிக்காவோட அரைவல்ல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபிகர்லேண்ட் சொல்ல, அப்போ அதை கேட்ட செயின்ட் ஜூபிட்டர், இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா இல்ல ஃபேட்டா? கிரேட் டீமோ, நீங்க இந்த கேஸ்ட்ல விட்டு வெளியே போகாதீங்க, நாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க அட்மிரல்ஸ் எல்பஃப் அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஜூபிட்டர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே செயின்ட் எத்தன்புரம் குறுக்க போகுது, இல்ல நம்ம அட்மிரல்ஸ் அனுப்ப வேணாம், ஏற்கனவே நம்ம இங்க டீல் பண்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எத்தன்புரம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே செயின்ட் டாப்மேன் டென்ஷன் ஆகி நம்மளே அந்த இடத்துக்கு போயிடலாம், நம்மளே எல்பஃப்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஈமு உடல போகுது, இது எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது வார்க்குரி, இது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஈமு சொன்னதுக்கு அப்புறம் ஈமு கேள்விப்பட்ட இல்ல ஈமு அவன் கண்ணால பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரிசையா காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ராக்ஸி இந்த ஃப்ளவர் ரூமுக்கு வந்தப்போ ஈமு கிட்ட நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அடுத்ததா ராஜர் சாகிறதுக்கு முன்னாடி ஒன் பீஸ் வேணும்னா அதை தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிருப்பா இல்லையா, அதை காட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கிங் நெப்டியூனுக்கு சிடோஷி பறந்துருப்பான் இல்லையா, அந்த சீக்வன்ஸை காட்டுறாங்க. அடுத்தா நம்ம ஷாங்ஸை காமிச்சு நம்ம ஷாங்ஸ் டேல் ஃபுட் ஆட்டை போட்டிருப்பான் இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. இதுக்கு அடுத்தா நம்ம கிங் ஹரால்ட காமிச்சு எல்பஃப்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அண்ட் ஹரால்டுக்கு அடுத்ததா நம்ம லோக்கியை காமிச்சு, லோக்கி ஹரால்ட் இறந்ததுக்கு அப்புறம் நேவியோட கப்பல் எல்லாமே மிஸ்டுக்குள்ள இருந்து அடிச்சு நொறுக்கிருப்பான் இல்லையா, அது ஆரம்பத்துல லோக்கி தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்றது தெரிஞ்சிருக்காது. பட் இந்த சீக்வன்ஸ்ல லோக்கியை காமிச்சு அந்த மிஸ்டுக்குள்ள இருந்து நம்ம எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பைரட் கேப்டன் யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சு, அது வேற யாரும் இல்ல ஹரால்டோட மகன் லோக்கி தான் அப்படின்ற மாதிரி யாரோ ஈமு கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஒயிட் பீட் அண்ட் லூஃபியை காமிக்கிறாங்க. ஒயிட் பீட் சாகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மங்கி டி லூஃபியை ப்ரொடெக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீச்சை காமிச்சு, யார் இந்த மார்ஷல் டி டீச் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தா நம்ம கிங் கோப்ரா ஈமு கிட்ட நெஃபல்டரிடி லில்லி அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாயா, அந்த சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா ஈமு லூஃபி டீச் அப்புறம் ஷிரோஷி மூணு பேரோட போட்டோயுமே கிழிச்சு போட்டுட்டு லூஃபி அண்ட் டீச் ரெண்டு பேத்தையுமே ஜோய் பாய் அண்ட் டேவி ஜோன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி, நீங்க இந்த மூவை தொடர்ந்து இன்ன வரைக்கும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு லூஃபி
லூஃபி டீச் அண்ட் சிறுகோஷியோட போஸ்டர் பார்த்து சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஈமு ஃப்ளவர் கார்டன்ல விவி ஆர் லில்லியோட போட்டோ முன்னாடி நின்னுட்டு எனக்கு விவி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு சொல்றதோட அப்படியே அந்த எல்லா கிளிம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்ன்றது ஒரு முடிவுக்கு வருது. ரியாலிட்டில இந்த எல்லா சீக்வன்ஸுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈமு இது எல்லாமே ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு, இந்த ஹோலி லேண்டை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த எல்டர்ஸ் எல்லாம் நம்ம ஈமு தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்போ நம்ம கார்லிங் கிரேட் ஒன்னை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த எல்டர்ஸோட வாயை அடக்க ட்ரை பண்ண அப்போ எல்டர்ஸ் லைட்டா குழப்பத்தோட சார் ரைட்டு ஈமு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஈமு அவரோட டெலிபோர்டேஷன் சர்க்கிள் யூஸ் பண்ணி ஹோலி லேண்ட்ல இருந்து வேனிஷ் ஆகிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்பஃபோட சன் ரெல்ம்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் வில்லேஜை கட்டுறாங்க. அப்போ நம்ம கிரிட் ஹஜ்ருதீன் கிட்ட சமோஸோட பாடியை ரெண்டா பிச்சு இங்க பாரு ஹஜ்ருதீன் இவனோட பாடி என்னதான் ரெண்டு துண்டா பிச்சாலும் திரும்ப திரும்ப மேக்னெட் மாதிரி ஒட்டிக்குது, இவன் ரொம்ப ஸ்கேரியா இருக்கான் அப்படின்ற மாதிரி கிரிட் ஹஜ்ருதீன் கிட்ட சமோஸோட பாடியை ரெண்டா பிச்சு காமிக்கிறா. அதை பார்த்து ஹஜ்ருதீன் இவன் இன்னும் சாகாம இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம சம்மஸ் பயங்கரமா காண்டாயி இங்க பாரு அடியே உன் பேரு கிரிட்னு தானே சொன்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் சாவு ஏன் கீழே தாண்டி உன்னை நான் பர்சனலா கொட்டுருமா வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி சம்மஸ் கதறிக்கிட்டு இருக்கும் போதே இந்த புக்கம் நம்ம கோல்ட்பர்க் ஹஜ்ருதீன் கிட்ட சம்மஸோட அந்த மெக்கானிக்கல் ஸ்டீல் ஹார்ட்டை காமிக்கிறான். அப்போ இந்த ஹார்ட்டை பார்த்து நம்ம சொல்றோம் பேசாம நம்ம இதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா இந்த பைபிள்களால திரும்ப அவங்களோட நார்மல் ஃபார்முக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம சம்மஸ்க்கு அப்படியே பயங்கரமா பீதி ஆகுது. ஸோ சம்மஸ் இப்படி பீதி ஆகுறத வச்சு பார்த்தா இந்த ஸ்டீல் ஹார்ட் தான் இவனோட இம்மோர்டாலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது போல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வால்டர் ஸ்கூல் பக்கத்துல நம்ம சாஞ்சி ஜீன்பே அண்ட் பிராங்கி இவங்க மூணு பேருமே காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல பயங்கரமா அடி வாங்கி படுத்துக்கிட்டு இருந்தா நம்ம உசாப் அண்ட் ப்ரோக் இவங்க ரெண்டு பேருக்குமே பாடியில ஏகப்பட்ட டேமேஜ் ஏற்பட்டுருக்கனால அப்போ நம்ம பிராங்கி இவங்க உடம்புல ஏகப்பட்ட எலும்பு முடிஞ்சிருக்கு, ஸோ நான் இவங்களை சைபாக்க மாத்திருவா அப்படின்ற மாதிரி ஜிம்பே கிட்ட கேட்க அந்த சமயத்தில் நம்ம ஜிம்பே ஐயோ சாப்பரு எங்கடா போன அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்பே சாப்பரை தேடுறாப்ல. அதே சமயத்தில் கொலிங்கம் இருக்கான் இல்லையா, அவனை தனித்தனியா பிரிச்சு ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம கொலிங்கம் பயங்கர காண்டோட நம்ம சாஞ்சி கிட்ட உன் பேரு சாஞ்சி தானடா, உன் பேரை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க விட மாட்டேன், என் பேர் என்னன்றது ஒன்று தெரியும்ல, என் பேரை சொல்றான் அப்படின்ற மாதிரி நம்ம கொலிங்கம் சொல்ல. அப்போ நம்ம சாஞ்சி கொலிங்கம் முன்னாடி ஒரு தம்மை பத்து வச்சுட்டு உன் பேரா உன் பேர்ல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சி பேடாஸா சொல்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம குன்கோ காட்டுறாங்க. குன்கோ இன்னுமே அந்த ஐஸ் கியூப்குள்ள மாட்டிட்டு தான் இருக்கா. அதே சமயத்துல நம்ம லோக்கி வால்டர் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் மொத்தமே ஃப்ரோசன் ஆயிருக்கு. அதை பார்த்து லோக்கி இது என்னடா இப்படி ஃப்ரோஸ் ஆகி கிடக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம லிலித் லோக்கி கிட்ட நான் ஒன்றும் பெருசா பண்ணல, எதை ஹீட் எனர்ஜியா மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி லிலித் அசால்ட்டா லோக்கி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம லோக்கி அந்த வால்டர் ஸ்கூல்ல சேமிச்சு வச்சிருந்தா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். வால்டர் ஸ்கூலே ஃப்ரோசன் ஆகி கிடக்கிறப்போ அந்த ஸ்கூல்ல இருந்த சாப்பாடு மட்டும் நல்லாவா இருக்கும், அந்த சாப்பாடுமே ஃப்ரோஸ் ஆகி சாலிட் ஆனதுக்கு அப்புறம் அதுல எந்த ஒரு டேஸ்ட்டுமே பெருசா தெரியல. அப்போ நம்ம லூஃபி அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இந்த சாப்பாட்டுல கொஞ்சம் ஊசாப் அண்ட் ப்ரோக்குக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லோக்கி கிட்ட சொல்ல. அதை கேட்டு நம்ம லோக்கி டேய் நீ முதல்ல சாப்பிட்டு நார்மலா மாறுறா, அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி லூஃபி கிட்ட சொல்ல. அப்போ லூஃபி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம லோக்கி கிட்ட ஹே லோக்கி நீ அந்த இடத்துல ஒருத்திய ஃப்ரோஸ் பண்ணல, அவன் செத்துட்டாளா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கிட்ட கேட்க. அதை கேட்டு லோக்கி லூஃபி கிட்ட அவங்க மேல நான் யூஸ் பண்ண அட்டாக்கோட பேரு ஃபிளாஷ் ஃப்ரீஸ், அந்த ஃபிளாஷ் ஃப்ரீஸ் அட்டாக்கால அவங்க மேல பெருசா எந்த ஒரு ஃபேட்டலான ஊண்டு ஏற்படாது, பட் நீ எதுக்கும் பயப்படாத, அவங்களால எங்கேயுமே போக முடியாது, அந்த ஐஸை இவனை தவிர்த்து வேற யாராலையுமே மெல்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி லோக்கி ராக்னிரை காமிக்கலாம். அந்த சமயத்துல ராக்னிர் ரொம்ப அழகா கியூட்டா அப்படியே கருக்கு முறுக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கு. ஸோ ராக்னிரை தவிர்த்து அந்த ஐஸ் கியூபை வேற யாராலையுமே மெல்ட் பண்ண முடியாதுன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம நாமி எல்பஃப்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஜூஸை வச்சு அணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சடனா நம்ம நாமி முன்னாடி ஒரு மிகப்பெரிய தீச்சுவாலைன்றது கொழுந்து விட்டு வானம் உயரத்துக்கு எரியிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம்ன்றது எல்பஃப்ல அங்கனைக்கு நடக்க ஆரம்பிக்குது. இது என்னடா பிளாக் கலர் ஸ்மோக் அப்படின்ற மாதிரி எல்பஃப் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமா வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வானத்துல ஒரு மேஜிக் சர்க்கிளை கட்டுறாங்க. அது கரெக்டா கேஸ்டலுக்கு மேல அப்பியர் ஆயிருக்கு. அப்போ நம்ம நாமி எல்லாரும் சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி பிராங்கி சாஞ்சி அண்ட் ஜீன்பே மூணு பேருமே கூப்பிடுறான். அதே சமயத்துல இந்த கேஸ்டல் பக்கத்துல மேஜிக் சர்க்கிளுக்குள்ளேயே கீழே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் அப்புறம் வீடுகள் எல்லாத்துக்குமே திடீர்னு உயிர் வந்து அதுங்க எல்லாமே திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம பிக் மாம் அவரோட டோல் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே உயிர் கொடுப்பாளையா, அதே மாதிரி இந்த இடத்துல மரங்கள் அப்புறம் வீடுகள் எல்லாத்தையுமே ஏதோ ஒன்று பொசஸ் பண்ண மாதிரி அதுங்க எல்லாமே பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம லூஃபி கியர் 5 போறப்பலாம் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா, அதே மாதிரி ஈமு இந்த இடத்துக்கு வரப்போ இந்த மரமும் வீடும் ஏதோ ஒரு பாட்டு பாடுதுங்க. பட் அந்த பாட்டை என்னால சரியா பாட முடியல, அது என்ன பாட்டு பாடுதுன்றத நீங்க மாங்கா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி பேக் டு த மாங்கா வந்தோம்னா இப்படி இந்த மரங்களும் வீடுகளும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே சடனா ஒரு மிகப்பெரிய தண்டர் ஸ்ட்ரைக்ன்றது கேஸ்டில் விழுகுது. அப்படி அந்த தண்டர் ஸ்ட்ரைக் கேஸ்டில் மேல விழுந்த
விழுந்த அடுத்த செகண்டே ஒரு மிகப்பெரிய ஹாக்கி பர்ஸ்ட்ன்றது அந்த இடத்துல நடக்குது. இப்படி அந்த ஹாக்கி பர்ஸ்ட் நடந்த உடனே ஊருக்குள்ள இருந்த ஏகப்பட்ட குழந்தைங்க அப்படியே மயங்கி விழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ஹாக்கி பர்ஸ்ட் பார்த்து நம்ம ஜோரோ இது சுப்ரீம் ஹாக்கியோட கலராச்சே அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஹாக்கி பர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண லோக்கி அண்ட் லூஃபி இந்த ஹாக்கி கேஸ்டில்ல இருந்தா வருது, இது அதே ஹாக்கி தானே அப்படின்ற மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஈமு ஃபர்ஸ்ட் டைமா குன்கோ மூலமா இந்த எல்பஃப்க்கு வரும்போது இதே மாதிரி ஹாக்கி பர்ஸ்ட்ன்றது நடந்திருக்கும். அந்த ஹாக்கியை தான் இந்த இடத்துல நம்ம லோக்கி மென்ஷன் பண்றான். அண்ட் நம்ம லூஃபி இன்னும் வரைக்குமே அவனோட நார்மல் ஃபார்முக்கு வரல. ஸோ அப்படியே கட் பண்ணி கேஸ்டில்குள்ள த்ரோன் ரூமை காட்டுறாங்க. அந்த த்ரோன் ரூமே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம ஈமு சோமா காட்டுறாங்க. ஈமு இந்த டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணனாலயா இல்ல வேற எதுவும் காரணமான்னு தெரியல. பயப்ல எல்பஃப்ல இறங்கினோடனே ரத்தம் வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஈமுவோட உடம்புல இருந்து ரெக்கையெல்லாம் முளைக்குது. இப்படி ஈமுவோட ரெக்கை முளைக்கும் போது ஒரு ஹாக்கி பர்ஸ்ட் நடந்து அந்த கேஸ்ட்ல அப்படியே உடஞ்சி கீழே விழுக ஆரம்பிக்குது. அப்போ ஈமுவோட பிரசன்ஸ் நோட்டீஸ் பண்ண கொலிங்கம் அண்ட் சம்மர்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கிரேட் ஒன், நீங்களே பர்சனலா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த கேஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருந்த எல்பஃப் மக்கள் அங்க போனடா கேஸ்ட்லோட உச்சத்துல எவனோ ஒருத்தர் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தரை காட்டுறாங்க. இப்படி அந்த கேஸ்ட்லோட உச்சத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குது வேற யாரும் இல்ல, தட் இஸ் நன் அதர் தென் ஈமு சாமா தான். எஸ், ஈமு சாமா ஒரு பொண்ணு கிடையாது, ஈமு சாமா ஒரு பையன். இஜிரோவோடா ஈமு ஒரு பேடின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்களோட கனவுல மண்ணள்ளி போட்டீங்களே. சரிட்டு, ஈமு என்னதான் ஒரு ஆம்பளையா இருந்தாலும் பயபிளியோட ஆர்ட் டிசைன்றது தக்காளி தாறுமாறா இருக்கு. மண்டையில கொம்போட, ஒரு கையில டாட்டோட, இன்னொரு கையில மிகப்பெரிய ஆயுதத்தோட, முதுகுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கண்களோட கிளவுடு, ஓவர் கோட்டு, தக்காளி ஈமு சாமாவை தாறுமாறா காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்படி ஈமு சாமாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம ஈமு சாமா யாருன்றதுமே ரிவீல் பண்றாங்க. இத வேர்ல்ட் கவர்மெண்ட் 20 கிங் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருப்பாங்க இல்லையா, அந்த 20 கிங்ல ஈமு சாமா ஒருத்தன். இது நம்ம ஓடா ஏற்கனவே பல சாப்டருக்கு முன்னாடியே ஃபோர்ஷேடோ பண்ணிருப்பாப்ல. அதாவது நம்ம கிங் கோப்ராவும் ஈமு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம கிங் கோப்ரா ஈமுன்ற பேரை கேட்டோன்னே இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து 20 கிங்ல ஒரு கிங்கோட பேர் தானே இது அப்படின்ற மாதிரி நம்ம கிங் கோப்ரா அப்பவே ஈமு 20 கிங்ல ஒருத்தன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாப்ல. அதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈமு இந்த இடத்துல கிங் ஆஃப் தி வேர்ல்டுன்ற மாதிரியும் ஈமுவோட முழு பேர் செயின்ட் நெரோனா ஈமுன்றதை ரிவீல் பண்ணிட்டு ஈமுவோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையுமே காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈமுவோட பாடியில பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளி புள்ளியா ஏகப்பட்ட டாட்டூஸ் மாதிரி இருக்கு. அதை பாக்குறதுக்கு இந்த பிளாக் பந்தர் படத்துல கில்மாங்கன்னு ஒருத்தருப்பான் இல்லையா, அவனுக்குமே இதே மாதிரி தான் உடம்பு முழுக்க புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். ஈமுக்குமே அதே மாதிரி உடம்பு முழுக்க புள்ளி புள்ளி புள்ளியா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுல எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, பட் ஈமுவோட பேண்ட்டை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. என்னடா பேண்ட் இது, கொஞ்சம் காமெடியா இருக்கு. சரி, பேக் டு தி மங்காக்கு வந்தோம்னா ஈமு கேஸ்டில் மேல நின்றுகிட்டு இருக்க. அந்த கேஸ்டில் பக்கத்துல இருந்த வில்லேஜ்ல இன்ன வரைக்குமே அந்த வீடு மரம் எல்லாமே ஈமுவோட பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கு. அப்போ கேஸ்டில் மேல நின்றுகிட்டு இருந்த ஈமு சடனா அந்த கேஸ்டில் இருந்து வேனிஷ் ஆகி அந்த கேஸ்டில் பக்கத்துல இருந்த வில்லேஜ்ல லேண்ட் ஆகிறான். இப்படி லேண்ட் ஆன ஈமு அந்த வில்லேஜ் மக்கள் கிட்ட இந்த நாட்டோட ராஜா எங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு அந்த மக்கள் கிட்ட கேட்க, அப்போ கேட்ட டோரியன் ப்ரோகி ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகி, தக்காளி யாரா நீ, எங்க இருந்துடா வந்த, இந்த நாட்டுக்குன்னு ஒரு ராஜாவே கிடையாது அப்படின்ற மாதிரி டோரியன் ப்ரோகி ரெண்டு பேருமே ஈமு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கிரிட் சம்மஸ் பிச்சு பிச்சு லேண்ட் இருந்திருப்பாளையா, அப்போ நம்ம சம்மஸ் ஈமுவை பார்த்தோன்னே கிரேட் ஒன் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ சம்மோஸை பார்த்து ஈமு இன்ஸ்டன்ட்டா சம்மோஸை பிடிச்சி வச்சிருந்த கிரிட்டோட 4 விரலையுமே கட் பண்ணி சம்மோஸை காப்பாத்துறான். இதை பார்த்து அங்கிருந்து ஒரு சில பேர் ஷாக் ஆக நம்ம அஸ்ருதீன் ஜோரோக்கெல்லாம் பயங்கரமா காண்டாது. இந்த சம்பவத்தை பார்த்த சாப்பரு தக்காளி யாராவே விரலாம் வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகிறான். அண்ட் இந்த பக்கம் ரிலீஸ் ஆன சம்மோஸை அவனோட மெக்கானிக்கல் ஹார்ட்டை தேடி கண்டுபிடிச்சு எப்பாடி நல்ல வேலை இது இன்னும் சேஃபா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜோரோ டைரக்டா அவனோட ஸ்வாடை டிராப் பண்ணி ஈமு கூட சண்டைக்கு போறான். அப்ப ஜோரோ ஈமு கிட்ட நீயுமே அந்த காட் நைட் சேர்ந்த ஒருத்தனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹஜ்ருதீன் அவசரப்பட்டு ஈமு பின்னாடி இருந்து அவன் கண்டிப்பா நம்மளோட எனிமி தான் அப்படின்ற மாதிரி ஈமு அட்டாக் பண்றதுக்காண்டி வரான். அப்ப ஹஜ்ருதீனோட க்ரூமேட்டான ஸ்டான்சன் ஹஜ்ருதீன் வேணாண்டா, இவனை பார்த்தா ஏதோ சஸ்பிஷியஸா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஈமு அடிக்க போன ஹஜ்ருதீனை நம்ம ஸ்டான்சன் எத்தி தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் ஈமு பைப்ல ஸ்டான்சனோட காலை 2 துண்டா வெட்டிடுறான். இப்படி ஸ்டான்சனோட கால் வெட்டுப்பட்ட உடனே ஹஜ்ருதீன் சாப்பர் அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ஈவன் டோரி கூட தக்காளி யாராவே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜோரோ அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி ரென்கோக்கு ஒனிகிரி அப்படின்ற மாதிரி அவனோட ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லான அட்டாக்கை லான்ச் பண்ண ஈமோ அந்த அட்டாக்கை அசால்ட்டா அவன் வாளை வச்சு தடுத்துட்டு அவன் கையில ஓமன்ற ஒரு பிளாக் ஃப்ளேமை கிரியேட் பண்ணி அதை வச்சு நம்ம ஜோரோவை அடிக்கிறான். இப்படி அடி வாங்கின ஜோரோ கீழே விழுந்த அடுத்த செகண்டே நம்ம ஹஜ்ருதீன் ஈமோ அட்டாக் பண்ண வர அப்ப ஈமோ அவன் கையில கிரியேட் பண்ண அந்த ஓமன்ற பிளாக் ஃப்ளேமையை லைட்டா மேனிபுலேட் பண்ணி ஒரு சின்ன டெவில் மாதிரியான கிரியேச்சரை ஹஜ்ருதீன் மேல லான்ச் பண்றான். அந்த சமயத்துல ஈமோ பின்னாடி இருந்த அந்த பிளாக் கலர் கிளவுட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபா ஒரு ரிங் மாதிரி ஸ்டெடியா நிக்குது. ஐ மீன் ஈமுக்கு பின்னாடி இருந்த அந்த பிளாக் கலர் திங் பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் மாதிரி இல்ல, அது வந்து இந்த ஏஞ்சல்ஸ்லாம் தலைக்கு மேல ஒரு ரிங் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இவனுக்கு முதுகு பின்னாடி அது ஒரு ரிங் மாதிரி இருக்கு. நார்மலா லூஃபி அண்ட் கோரசிஸ்க்கு இருக்க மாதிரி கிளவுட்ஸ் இவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதே சமயத்துல ஈமோ ஹஜ்ருதீன் மேல அந்த அட்டாக்கை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அவனோட அந்த ரிங்குக்கு நடுவுல ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ ஈமோ பின்னாடி இருக்க இந்த ரிங்குக்குமே தனியா ஏதாச்சும் பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல ஈமோ
ஈமோட டெவில் ஃப்ரூட்ல இதுவுமே ஒன் ஆஃப் தி பார்ட் என்னன்னு தெரியல. மெயின்லி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈமோ அந்த ஓமன்ற பிளாக் ஃப்ளேமை கிரியேட் பண்றோம்னு நினைக்கிறேன். சரி, பேக் டு தி மாங்கா கோதம்னா இப்படி ஈமோ ஓமன்ற அந்த பிளாக் ஃப்ளேமை மேனிபுலேட் பண்ணி ஹஜுதீன் மேல ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ண அந்த அட்டாக் ஹஜுதீன் மேல ஒரு பயங்கரமான ஹாக்கி பர்ஸ்டோட ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்துது. அப்ப அடி வாங்கின ஹஜுதீன் ரோஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம மொத்தமா நாக் அவுட் ஆயிடும். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்னடா ஏதோ பிளாக் ஃப்ளேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஈமோ அந்த பிளாக் ஃப்ளேமை ஒரு ரிங் மாதிரி கிரியேட் பண்ணி அதை சம்மர்ஸ்க்கு கொடுக்குறான். அந்த சமயத்துல சுத்தமா எந்திரிச்சு நிக்க கூட சத்து இல்லாம இருந்த சம்மர்ஸ் ஈமோ கிட்ட இருந்து அந்த பிளாக் ரிங் கிடைச்ச உடனே இந்த சம்மர்ஸ் பைப்ல நார்மல் ஃபார்முக்கு வரது மட்டும் இல்லாம ஹெல் யா ஓமன் பவர்ஸா அப்படின்ற மாதிரி பயங்கரமா குஷி ஆகுறான். அப்ப ஈமோ சம்மர்ஸ் கிட்ட சீக்கிரமா சம்மர்ஸ் நம்ம இங்க சும்மா சுத்துறதுக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி ஈமோ சொன்ன உடனே சம்மர்ஸ் அண்ட் ஈமோ ரெண்டு பேருமே அந்த வில்லேஜ்ல இருந்து சம்மர் ஸ்பீடா பறந்து ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஈமோ அந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே அவ்வளவு நேரமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்த மரம் வீடு இது எல்லாமே திரும்ப அதோட நார்மல் ஃபார்முக்கு வந்துருது. அந்த சமயத்துல நம்ம சாப்பர் ஈமோ கிட்ட அடி வாங்கின ஜோரோ ஹாக்கி பர்ஸ் தாங்க முடியாம மயக்கப்பட்ட குழந்தைங்க அண்ட் இந்த சண்டையில காயப்பட்ட எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பர் அவங்க எல்லாத்தையுமே ட்ரீட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அந்த சமயத்துல இந்த சம்பவம் எல்லாத்தையுமே பார்த்த எல்டர் ஜெனரலுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம மனுஷன் எல்பஃப் மக்கள் எல்லாருக்கிட்டயுமே எல்பஃப் சேர்ந்த மக்கள் எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க, காட் நைட்டே சர்ப்ரஸ் பண்ண பவர்ஃபுல்லான கிரியேச்சர் இப்போ எல்பஃப்குள்ள இறங்கி இருக்கு. சோ எல்லாரும் சண்டை போறதுக்கு தயாராவே இருங்க, எல்லாரும் ஆன் கார்ட்லயே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்டர் ஜெனரல் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாப்ல. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமா பீதி ஆகுறாங்க. என்னடா சொல்றீங்க, ஐலண்டுக்குள்ள புதுசா ஒரு கிரியேச்சர் இறங்கிருச்சா, இப்போதானடா சண்டை முடிஞ்சு நிம்மதியானோ அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா பீதி ஆகிறது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல இருக்க கத்தி கடப்பாட எடுத்துட்டு சண்டை போறக்காண்டி தயாராகிறாங்க. அப்போ வெஸ்ட் வில்லேஜ்ல இருந்து செம்ம ஸ்பீடா வேற ஒரு இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருந்த ஈமோ போற வழியில ஐஸ்ல மாட்டிருக்க குன்கோவை பார்த்தோன்னே டக்குனு அவன் கையில வச்சிருந்த அந்த வித்தியாசமான வெப்பனை திருப்பி பிடிச்சு நம்ம ஹஜுதீன் மேல ஒரு அட்டாக் லான்ச் பண்ணிருப்பான் இல்லையா, அதே மாதிரி ஒரு அட்டாக் ஐஸ்ல மாட்டி இந்த குன்கோ மேல லான்ச் பண்றான். அது ஐஸ்ல மாட்டி இந்த குன்கோ மேல பட்ட உடனே பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுத்துது. பட் ஈமோ அதெல்லாம் கண்டுக்காம செம்ம ஸ்பீடா வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி இந்த இடத்துல ஈமோ குன்கோவை போட்டு தள்ளுறதுக்காண்டி அந்த அட்டாக் லான்ச் பண்ணானா இல்ல குன்கோவை காப்பாத்துறதுக்காண்டி அந்த அட்டாக் லான்ச் பண்ணானு தெரியல. ஜஸ்ட் குன்கோ மேல அந்த அட்டாக் லான்ச் பண்ணிட்டு பயல அது போய்கிட்டே இருக்கு. இப்படி ஈமோ செம்ம ஸ்பீடா எங்கேயோ போற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கபானை காமிக்கிறாங்க. அப்போ ஈமோவோட ஹாக்கி பர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண நம்ம கபானு என்னடா ஹாக்கி இது, இந்த ஹாக்கியை நான் காட் வழியில கூட சென்ஸ் பண்ணலையடா அப்படின்ற மாதிரி நம்ம கபான் ஷாக் ஆகுறாப்ல. இப்படி கபானே ஷாக் ஆகுற மாதிரி காமிச்சு இந்த சிச்சுவேஷனை பயங்கரமா எலிவேட் பண்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி வாழ்ற ஸ்கூலை கட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல ஃபுட் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்ச இடத்துக்கு சாப்பிடுறதுக்காண்டி நம்ம லோக்கியும் லூஃபியும் போறாங்க. பட் அந்த இடத்துல இந்த சாப்பாடு எல்லாமே நெருப்புனால கொஞ்சம் கரிஞ்சு போய் கிடக்குதுங்க. அதை பார்த்த லூஃபி இது என்னடா கரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி கிட்ட கேட்க, அப்போ லோக்கி டேய் சும்மா ஏதாச்சும் குறை சொல்லாத, அந்த ஃப்ரோசன் ஃபுட்டை சாப்பிடுறதுக்கு நம்ம இதவே சாப்பிட்டு போயிடலாம். சோ சீக்கிரமா சாப்பிட்டு உன்னோட எனர்ஜியை ரீஃபில் பண்ணு, இந்த ஐலாண்ட்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி சொல்ல, அதை கேட்ட லூஃபி நானுமே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி லோக்கி லூஃபி அண்ட் ராக்னிர் மூணு பேருமே வெறித்தனமா அங்க இருந்த சாப்பாடு சாப்பிடுற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம நாமி ஜீன்பே அண்ட் ஃப்ராங்கி கிட்ட ஹே காய்ஸ் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நாமி கேட்க, அப்ப ஜீன்பே எனக்கு இங்க என்ன நடக்குன்னு சரியா தெரியல, பட் அந்த ஹாக்கின்றது பயங்கர டெரிஃபைங்கா இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஹாக்கி ஏதாச்சும் ஒரு காட் நைட்டோட இருந்துச்சுன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் கண்டிப்பா மிச்ச காட் நைட்டை ஃப்ரீ பண்றதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜீன்பே சொன்ன உடனே கொலிங்கம கட்டி போட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அப்போ நம்ம ஃப்ராங்கி நாமி அண்ட் ஜீன்பே மூணு பேருமே கொலிங்கம கட்டி போட்டு இடத்தை பார்த்தா கட்டி போட்டு கொலிங்கம் பை அப்படியே ஈமு ஃப்ரீ ஆக்குறது மட்டும் இல்லாம அவனுக்குமே அந்த ஓமன்ற பிளாக் ரிங்க கொடுத்திருக்கான். அப்போ கொலிங்கம் ஈமு கிட்ட கிரேட் ஒன் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல இருந்து நம்ம ஜீன்பே சாஞ்சி அவன் பாக்குறதுக்கு டேஞ்சரஸான மாதிரி இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜீன்பே கத்திக்கிட்டு இருக்கும்போதே சாஞ்சி டென்ஷன் ஆகி தக்காளி யாரா நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நாங்க கட்டி போட்டுருக்க ஒருத்தனை அசால்ட் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சி டென்ஷன் ஆகி அவனோட காலில் நெருப்பு வர வச்சுக்கிட்டு ஈமு அட்டிக்கிறக்காண்டி போறான். பட் நம்ம ஈமு அவனோட காலை வச்சு சாஞ்சியோட அட்டாக்கை பிளாக் பண்றது மட்டும் இல்லாம அவனோட அந்த பெரிய சைஸ் கால்ல அவனோட பவர்ஸான ஓமனை இம்யூன் பண்ணி சாஞ்சி மேல ஒரு அட்டாக்கை லான்ச் பண்றான். அப்படி அந்த அட்டாக் சாஞ்சி மேல விழுந்த உடனே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்ன்றது ஏற்படுது. கிட்டத்தட்ட அந்த பிளாஸ்டோட இம்பாக்ட்ன்றது ஜீன்பே இருந்த இடம் வரைக்கும் வெளிப்படுது. அப்ப ஜீன்பே பிளாக் ஃப்ளேமா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஈமு முன்னாடி அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துல இடி மின்னலோட கையில மிகப்பெரிய ஹேமரோட நம்ம லோக்கி வந்து நிக்கிறான். அப்ப லோக்கி ஈமு கிட்ட ஹே உனக்கு இந்த எல்பஃப்ல என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி லோக்கி ஈமு கிட்ட கேட்க, அப்போ ஈமு லோக்கி கிட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அடிமையான ஹரால்ட போட்டு தள்ளினது யாருன்றது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு சொல்ல, அப்போ அதை கேட்ட லோக்கி ஹரால்டு உன்னோட அடிமையா, ஹரால்டு என்னோட அப்பா அண்ட் இந்த இல்பஃப் நாட்டோட ராஜாடா அவரு, அண்ட் இந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறது என்ன தாண்டா, நான் மட்டும் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகாம இருந்தேன்னா
இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துருக்கலாம். பட் நான் இந்த உலகத்துல இந்த இல்பாஃப்ல இன்னும் உயிரோட தான் இருக்கேன், அதை மறந்துடாதடா தேவாங்கு பையா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி ஈமுவை மிரட்டுறப்போ நம்ம ஈமு லோக்கி அப்படியே பார்க்குற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நான் இந்த சாப்டர்ல ஈமுவோட சைஸ் டிஃபரன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்ம ஈமு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமனோட ஹைட் கிடையாது. ஈமு நார்மல் ஹியூமன்ஸ்லயே ஒரு ஜெய்ஜென்டிக்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கான். ஆனா ஈமு ஜெயின் சைஸ்லயும் இல்ல, ஜெயின்ஸ் பக்கத்துலயுமே கொஞ்சம் குட்டியா தான் இருக்கான். கிட்டத்தட்ட கைடோ ஆர் பிக் மாமோட சைஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜெய்ஜென்டிக்கா தான் ஈமுவை காமிச்சிருக்காங்க. அண்ட் ஈமுவோட டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த டிசைன்றது ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஒரு சில இடத்துல இவனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு. முக்கியமா அந்த பேண்ட், ஏன் ஈமுக்கு நம்ம இச்சிரோட பலூன் ஃபிட் பேண்ட்டை கொடுத்தாருன்றது தெரியல. அண்ட் இதே மாதிரி பேண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்ல சாய்ன்ற ஒரு கேரக்டர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் யூஸ் பண்ற பேண்ட்டும் ஈமு யூஸ் பண்ற பேண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் ஒரு தியரியை கிரியேட் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸை மேக் பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஈமுவோட கேரக்டர் டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு அப்படியே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல லைட்டா ஸ்வைப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லைட்டா தட்டி திருக்கி விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே இன்னும் நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுது. ஸோ நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன்ல வந்தா நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்னி சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from the extend me.